வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, இப்போ நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பக்கத்துல 20 கிலோமீட்டர்ல தக்கலைன்னு ஒரு ஒரு டவுன் பஞ்சாயத்து. தக்கலைக்கு பக்கத்துல மூலச்சல் ஒரு அழகான ஒரு கிராமம். அதுலதான் சித்தர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த மூலச்சல்ல தான் பத்மநாபபுரம் அரண்மனை இருக்குது. அந்த இடத்துல ராஜேந்திரா ஹாஸ்பிட்டல் இருக்குது. வர்மக்கலை நிறைய மருத்துவ முறைகள் அவங்க கிட்ட இருக்கு. மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை வச்சிருக்கிறாங்க. 200 பெட்டு உள்ள ஒரு மருத்துவமனை. ஐயா ராஜேந்திரன் ஐயா மருத்துவரை நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வர்ம மருத்துவத்தை பத்தி நிறைய பார்வையாளர்கள் பல தடவை கேட்டுட்டாங்க. ஐயா, வர்மம் 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 அண்ணா என்ன? ஐயா, வர்மம் அப்படிங்கிறது நம்முடைய தமிழ் மரபுல முற்காலத்துல ஒரு சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க. உண்மையிலேயே அது ஆய்வு நெறியில வந்தது அல்ல. இன்னைக்கு கூட அந்த வர்மம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய பிராண ஆற்றல் செறிவுமிக்க இடங்களுக்கு வர்மம் என்று பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பிராண ஆற்றல் அதிகமாக செறிவுற்று சுழலும் இடங்கள் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ஆனா இது சரிதானா இல்லை இது அறிவியல் பூர்வமான உண்மையா அப்படிங்கிறத எல்லாம் முழுமையா சொல்ல முடியாது. ஆனால் த ஹேண்ட்ஸ் ஆஃப் லைட் அப்படிங்கிற ஒரு நாசா விஞ்ஞான கழகத்தினுடைய முன்னாள் செயலாளர் என்று நினைக்கிறேன், ஒரு விஞ்ஞானி, ஒரு அறிவியல் அறிஞர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புஸ்தகத்துல நம்முடைய உடம்புல ஆற்றல் சுழற்சி அடைந்து செல்கிறது, அந்த மாதிரி பிராண ஆற்றல் சுழற்சி அடைகிறது என்ற ஒரு குறிப்பை வச்சிருக்காங்க. அதே நேரத்துல டாக்டர் டான்ஸ்லே அப்படின்னு சொல்லக்கூடியவர் இதை ஆய்வு செய்து, அவர் ஒரு ரேடியானிக் சயின்டிஸ்ட் என்று நினைக்கிறேன், ஆய்வு செய்து இப்படி உடம்புல ஆற்றல் இப்படி சுழற்சி அடையுதுங்கிறத சொல்லியிருக்காரு. பட் நம்முடைய முன்னோர்கள் இந்த மாதிரி ஆற்றல் உடம்புல குறிப்பிட்ட இடங்கள்ல வித்தியாசமா சுழல்னு சொல்றாங்க. அந்த ஆற்றல் சுழலக்கூடிய இடங்களுக்கு வர்மம் என்று பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது இன்னும் நம்முடைய நாட்டை பொறுத்தவரையிலும் முழுமையான அறிவியல் ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு அது உண்மையா இல்ல சரிதானா சரி இல்லையா என்பதை மீண்டும் ஆய்வு செய்தால்தான் அதற்கு நான் முழுமையாக இது வர்மம் என்பது ஆற்றல் சுழற்சியடையும் இடம்தான் என்று ஒப்புக்கொள்ள முடியும். அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, இது சித்தர்களால் உருவாக்கப்பட்ட கலை. நம்ம தென் தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி மாவட்டம் தானே அந்த சித்தர்களே அதிகமா இருக்கிறாங்க. இந்த கலைக்கு பேர் போனதே குமரி மாவட்டம் எல்லாரும் சொல்றாங்களே. இந்த வர்மம் ஒரு மர்மம் அங்குறாங்களே, அந்த மர்மத்தினுடைய ரகசியம் என்ன? அதாவது நம்முடைய உடலுடைய ஆற்றல் எவ்வாறு இயங்குகிறது, எவ்வாறு செயல்படுகிறது இப்படிங்கிற எந்த ரகசியமும் இன்ன வரையிலும் முழுமையா யாருக்கும் தெரியாது. எத்தனையோ நோய்களுக்கான முதல் நிலை காரணி யாருக்குமே தெரியாத காலத்துல இந்த உடல் இன்னும் மர்மமாத்தான் இருந்துட்டு இருக்கு. எந்த காரணத்தை கொண்டோம் இந்த உடலை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டோம் என்று சொல்வதற்கு எந்த விதமான அறிவியல் ஆய்வுகளும் இன்னும் முழுமை அடையவில்லை. இது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். சாதாரணமா நம்முடைய உடல் வளர்ச்சியை பற்றி, உடலுடைய ஆய்வுகள் பற்றி, உடலுடைய இயக்கங்கள் பற்றி, உடலுடைய எல்லா விதமான ஆய்வுகளும் மிகச் சிறப்பாக நடந்திருந்தாலும் கூட இன்னும் சில நோய்கள் நம்ம உடம்புல ஏன் ஏற்படுது, அதற்கு என்ன காரணம் என்ற முதலிலேயே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும் பொழுது இந்த உடல் மிகவும் மர்மம் நிறைந்ததுதான். இந்த உடம்பினுடைய ஆற்றல் என்ற ஒரு அறிவியல் ஆய்வு இன்னும் தொடங்கப்படவில்லை. அவ்வாறு அறிவியல் ஆய்வு தொடங்கப்பட்டால் இந்த ஆற்றல் எப்படி சுழலும், எப்படி இயங்குகிறது எப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இதுல ஒரு வித்தியாசமான ரகசியத்தை சொல்றேன். இப்போ ஒரு ஆள் ஜன்னி அல்லது மயக்கமா வர்றாரு. இது கன்னியாகுமரி மாவட்டத்துல நிரந்தரமான ஒரு மருத்துவ கலை. இங்க யாரு பார்த்தாலும் எந்த நோய் வந்தாலும் வர்மத்துக்கு மருந்து குடிக்கணும்னு சொல்லி வருவாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவங்க இந்த வர்மஸ்தானங்கள் கரெக்டா இருந்தால் நமக்கு நோயே வராதுன்னு ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அப்ப வர்மஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா ஆற்றல் இயங்கும் இடங்கள். அந்த ஆற்றல் ஏற்ற இறக்கம் தான் மனிதனுடைய நோய்களுக்கு காரணம் என்ற ஒரு அடிப்படை நம்பிக்கை மக்களிடம் மிக பழங்காலத்திலிருந்தே இங்கு இருந்து கொண்டிருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆற்றல் சீரமைப்புக்காக மருந்து கொடுக்குறாங்க, நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. ஒரு ஆள் ஜன்னி மயக்கத்துல வராங்க, கீழே மரத்துல இருந்து விழுந்து அல்லது ஒரு 2 பேர்கள் அடி வைத்த காரணத்தில் எப்படியோ ஒரு மயக்கத்தில் வருகின்றவரை ஒரு வர்ம மருத்துவரிடம் கொண்டு வருவார்கள். எங்களிடம் வரும்பொழுது கூட நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அதற்கு எதிர் தூண்டல் தானங்கள் சொல்லக்கூடிய அடங்கல் தானங்களை தூண்டி உடனே அந்த ஆளை எழுப்பி விட்டுறோம், அவருக்கு நினைவு திரும்ப வைக்கிறோம். இது எங்களுக்கு சர்வ சாதாரணம். இங்க உள்ள எனக்கு மட்டும் இல்ல, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல படிப்பறிவே இல்லாத எத்தனையோ ஆசாமார்கள் ஒரு ஆள் கீழே விழுந்த உடனே குறிப்பிட்ட இடங்களை தூண்டி உடனே அவங்களை எழுப்பி விட்டுருவாங்க. இதே போல ஜன்னி வருதுன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்கள் இருக்கு உடம்புல, அந்த இடங்களை தூண்டுற உடனே ஜன்னி நின்றுரும். நான் காக்க வெளிப்பு இது எல்லாத்துக்கும் அந்த மாதிரி பாயிண்ட்களை தூண்டி சரி பண்றோம்.
என்ன ஈர்த்ததும் இந்த விஷயம்தான். ஏன் இது எப்படி நடக்குது? அப்ப அங்க ஏதோ ஒரு சம்திங் இஸ் தேர், ஏதோ சில விஷயங்கள் இருக்கிறது. அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த கலையை அழியப்படக்கூடாது. இது எந்தாவது ஒரு நாள் மருத்துவ உலகருக்கு ஆய்வு ரீதியாக உதவுங்கிற நோக்கத்துலதான் உண்மையிலே நான் இப்ப கூட உங்கள்கிட்ட பேசுறேன். ஐயா, இந்த வர்ம மருத்துவத்துல எது தூண்டல் ஏதாச்சும் சொல்றீங்க. ஆனா இந்த வர்ம மருத்துவத்திலயும் மெய்தீண்டா காலம் ஒண்ணு இருக்காங்கல்ல, அது தொடவே வேண்டாமாம்ல, தூண்டல் வேண்டாமல்ல. இந்த மெய்தீண்டா காலம்னா என்ன? அதை வச்சு அவங்களை எப்படி அந்த உடல் குறைகளை குணப்படுத்துறது? இந்த மெய்தீண்டா காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வேற ஒண்ணும் பெரிய அதிசயமான விஷயம் ஒண்ணும் கிடையாது. ஒரு மன அடிப்படையிலான ஒரு விஷயம்தான். இப்ப இந்த மேஜிக் செய்யறவங்க எவ்வளவு டெக்னிக்கா சில விஷயங்களை தெரியாமலே செய்யறாங்களோ, அதே மாதிரி மனம் சார்ந்த பயிற்சிகள் சிலது இருக்கு. அந்த மாதிரி பயிற்சி எடுக்கும் பொழுது இன்னொரு நோயாளியினுடைய மனநிலையை அறிந்து அல்லது அந்த மனநிலைக்கு ஏற்ப நம்ம செய்யக்கூடிய ஒரு இது. இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் ஒரு நம்முடைய எண்ணங்களால நம்ம என்ன செய்ய முடியும்? அங்கு அவர்களுடைய இல்லத்துக்கு பயணிக்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்துட்டு இப்போதே நான் சூரிய மண்டலத்துக்கு போயிட்டு வர முடியும். அது எரிகிறேன் எரியவில்லை அப்படிங்கிறது இல்ல, மனம் அவ்வளவு வேகமா இருக்கும். அந்த மனதை அடிப்படையாக கொண்டு செய்யக்கூடிய ஒரு பயிற்சி முறைக்கு பேர் தான் மெய்தீண்டா காலம். இது இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் இந்த பயிற்சியை பெற்றவர்கள் அந்த நோய்க்கான மருத்துவம் செய்யலாம் என்ற குறிப்பு இருக்கிறதே தவிர, இன்று இந்த பெயரை சொல்லி ஏமாற்றுபவர்கள் தான் அதிகம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப பிளாசிபோ ட்ரீட்மெண்ட் ஒண்ணு இப்ப இருக்குது, ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு 100 பேரை ஒரு பக்கத்துல இருக்கிறாங்க, இன்னொரு 100 பேர் இருக்கிறாங்க, 2 பேருக்குமே காக்க வலிப்பு பேஷண்ட் வச்சுக்கோங்க. ஒரு பகுதியில இருக்கவங்களுக்கு காக்க வலிப்புக்குள்ள மருந்தை கொடுக்குறாங்க, இன்னொரு பகுதி காக்க வலிப்பு மருந்தை கொடுக்கல. பட் 2 டேப்லெட்டும் ஒண்ணு மாதிரி இருக்குது. ஆனா காக்க வலிப்புக்கான மாத்திரை கொடுத்த அந்த நோயாளிகள் ஒரு சிலருக்கு காக்க வலிப்பு வந்தது. காக்க வலிப்பு மருந்தே சேர்க்காத காக்க வலிப்பு நோயாளிகளுடைய இந்த மருந்தே சேர்க்கல, அதை மாத்திரை கொடுத்துருக்கோம். இவர்களுக்கு எதுவுமே வரல. மனதில் ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி, ஒரு திருப்தி, ஒரு எண்ணம். அப்ப அதற்கு ஏற்ப நம்ம உடம்புல சில ஹார்மோன்கள் வேலை செய்யுது. இப்ப நீங்க மெய்தீண்டா காலத்துல இன்னொரு ஆளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றீங்கன்னு சொல்லாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையினால அவங்க உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. உங்களுடைய எண்ணம், நீங்க இப்ப சாயங்காலம் 3 மணிக்கு நான் உங்களை பாக்குறேன், நீங்க என்ன நினைச்சுக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பா தீர போகுது அப்படின்னு நீங்க அடிச்சு பாசிட்டிவா பேசுறீங்கன்னா, ஒருவேளை உங்க மேல இருக்க நம்பிக்கையில அந்த மாதிரி அவருக்கு குணப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இதுக்கு ஒரு சாதாரண எடுத்துக்காட்டு சொல்லலாம். ஒருவருக்கு லாட்டரி எடுக்கிற பழக்கம் இருக்கு. கடைசியில படுத்த படுக்கை நோயில விழுந்துட்டாரு. விழுந்து ஞாபகம் எல்லாம் அப்படியே இழந்து கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, ஒரு முழுமையான இது இல்லை, அப்படி அரைகுறை ஞாபகத்தோடு இருக்கிறார். வயிற்று வலி வேற துடிச்சிட்டு இருந்தவரு, அந்த வயிற்று வலி ஒரு பக்கம், அரைகுறை ஞாபகம் ஒரு பக்கம் அப்படியே இருக்கும் பொழுது அவருடைய மகன் இப்ப இந்த இவர் எடுத்த லாட்டரிக்கு 10 லட்சம் அடிச்சிருக்கு, இந்த நேரம் பார்த்து அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அடிச்சுட்டான்னு சொன்னாரு, எழுதிட்டாரு. போய் தான் சொன்னது. பட் அந்த உணர்வு அந்த வயிற்று வலியும் தீர்த்துருச்சு, அவருடைய எண்ணங்களையும் மாத்திட்டு வேகமா அந்த லாட்டரி எங்க வச்சு தேடுறாரு. இப்போ என்ன நடந்தது? இல்ல இந்த ஒண்ணுமே நடக்கல. ஒரு வார்த்தை அவருடைய உடம்புல எவ்வளவு மாற்றத்தை உண்டு பண்ணுதுன்னு சொன்னா, அப்ப அது ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏதோ நடக்குது. இதெல்லாம் ஆய்வுக்கு இன்னும் முழுமையான தெளிவடையாத விஷயங்கள். இது ஆய்வு நெறிப்பட்டு அது தெளிவுபடுத்தப்பட்டால் ஒரு சிறந்த கலையாக இருக்கும் என்பதை நம்பலாம். ஆனா இந்த மெய்தீண்டா காலத்துல ஒரு செகண்டுக்கு எத்தனை லட்சம் நம்ம மனம் கிலோமீட்டர் போயிட்டு வந்துருது. அவங்க மனசுக்குள்ள புகுந்து அப்படியே அவங்க குறைகள் என்னன்னு எடுத்துட்டு வந்துருது, இல்ல அவங்க எண்ணங்களை என்ன நினைக்கிறாங்கன்னு எடுத்துட்டு வந்துருது இல்லையா? இது எடுத்துட்டு வருது வரலங்கிறதுல யாருக்குமே தெரியாது. தெரியாது. இது நம்ம விளையாட்டு புக்ல பேசலாம். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு சாமி வேஷம் போட்டுக்கிறேன். அப்ப சாதாரண ஏழை மக்கள், நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், ஏழை மக்கள் என்ன தேடி வராங்க. நான் போட்டிருக்க வேஷமும் நான் சொல்ற வார்த்தையும் அவங்களுக்கு தெய்வீகமா தெரியுது. உங்க நோயில போயிட்டு அப்படின்னு கை காட்டுறேன். நான் சொல்றேன், நான் மெய்தீண்டா காலம் படிச்சிருக்கேன், நான் உங்க பக்கத்துல வராமலே நோய் தீர்த்துறேன். இந்த மாதிரி சொல்லும் பொழுது உண்மையிலேயே நான் படித்தது படிப்பும் அல்ல, நான் சொன்னது உண்மையும் அல்ல. அந்த மக்களுடைய அப்பாவித்தனம், அவங்களுடைய அந்த பிளாசிபோ ட்ரீட்மெண்ட் சொன்னனே, அதே மாதிரி அவங்க உள்ளத்துல ஏற்படக்கூடிய ஒரு நம்பிக்கை தான் அதை மாற்றுது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதை வச்சு ஈஸியா ஏமாத்திடலாமா இல்லையா? அப்போ அப்பாவி மக்களை ஏமாத்துறதுக்கு இதை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த கலையில் ஒரு பெரிய வழியும் இருக்கிறது. அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அது உண்மையும் இருக்குது, பொய்யும் இருக்குது. உண்மை என்பது இதை அடிப்படையாக ஆய்வு நெறிப்படி அல்லது முழு பயிற்சி பெற்று, அதற்கு பயிற்சி முறைகள் இருக்கின்றன, அது மாதிரி உள்ள பயிற்சிகளை பெற்று அடிப்படையான ஒரு நல்ல அறிவோடு அதை செயல்படுத்தி காட்டுறா அது ஓகே. அது ஒரு மருத்துவ முறையாக இருக்க வேண்டும். அதற்கு வேடங்கள் அணிந்து மக்களை நம்ப வைத்து அந்த மாதிரி எல்லாம் செய்யுது நீங்க என்ன நினைச்சாலும் சரி. நான் அடிக்கடி எங்க பசங்கள்ட்ட சிம்பிளா சொல்லுவேன், அப்பா நீ ஒரு மதத்துல இருந்து இன்னொருத்தருக்கு மாறவனுக்கு சாமி வராது.
இப்போ ஒரு பையன் ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு மாணவனுக்கு சாமி வரல, ஏன்னு கேட்டா இப்ப நான் அதை நம்புறது இல்லை அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி ஒரு பாடத்தை படிக்கிறான், அந்த பாடத்துல இருந்து திருப்பி அவன் திடீர்னு கணிதத்துறையில இருந்து அறிவியல் துறைக்கு போகும் பொழுது அவனுக்கு இது கணிதத்துறையும் அறிவியல் துறையும் எப்படி சப்போர்ட் ஆகுமோ அதே மாதிரி ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போகும் பொழுது அவனுக்கு ஒரு பெரிய விஷயம், ஒரு மாற்றம் ஏற்படுது தன்னிலைக்குள். இது மாதிரி மனிதன் ஒரு உயர்ந்த நிலையை எட்டும் பொழுது தாழ்ந்த சிந்தனைகள் விடுபடுகிறான். விடுபடுகின்ற பொழுது அவனுக்கு நிறைய விஷயங்கள் அறிவுபூர்வமான சிந்தனைகள் வரும் பொழுதுதான் அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்முடைய வல்லுநர்கள் நிறைய பேர் இன்னும் அந்த அறிவு தளத்துக்கு உள்ளார வரணும். இது ஆய்வு நெறிப்பட்டால் தான் உண்மையில நம்பணும், ஆய்வு நெறிக்கு கொண்டு செல்ல வேண்டும், அதற்கான வழிகாட்ட வேண்டும், அதற்குரிய தளத்திற்கு இதை எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் உண்மையான இது. மருத்துவையா, இந்த மெய்தீண்டா காலம் இதை பத்தி இவ்வளவு அற்புதமா சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். இது பார்வையாளர்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். கோடான கோடி பார்வையாளர்கள் கேட்டதுக்கு இணங்க டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம். இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் அமுக்குங்க. அப்போனா தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.